ஜென்சி கிட்ஸ் இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி அரசியல் மயப்படுத்த போகிறாங்களாம் திமுக காரனுங்க. இங்கே என்ன நடக்குது? தாவே கால ஆல்ரெடி இளைஞர்கள் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகவே ஆயிட்டாங்க. இவங்க இனிமே தான் அவங்கள அரசியல் மயப்படுத்த போகிறாங்களாம். என்னடா கால கொடுமையாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தால் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தினாங்க. சரி, ப்ரோக்ராம் நடத்திட்டு வரதே 10-15 பேர் தான் வரும் போகலாம்ல. அதில் கொஞ்சம் இளைஞர்களை கூட்டி அவங்கள வச்சு குற்றச்சாட்டுகள் டிவிக்கு மேலே வைக்கிறாங்க. எப்படி எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, எங்களை அலக்கழிக்கிறாங்க, எங்களை அங்கே வைக்கிறாங்க, மண்டப உரிமையாளர்களை மிரட்டுறாங்களாம். இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க. கூட்டத்துக்கு வரதே 15-20 பேர். இவனோட அலைக்கழிக்கிறது தான் நமக்கு வேலையா, இல்லை தமிழக முதல்வருக்கு இதுதான் வேலையா? ஸோ இந்த டிஎம்கே திருந்தவே மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. அவங்க படு தோல்வி அடைஞ்ச அந்த மனக்குழப்பத்திலேருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை. அதான் தொடர்ந்து முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ கடைசியாக இளைஞர்கள் ஆல்ரெடி முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அரசியல் மயப்பட்டுட்டாங்க. ஆனால் அரசியல் மயப்படுத்தாமல் வச்சுருந்தது உங்கள் டிஎம்கே கட்சியை தான். நீங்கள் என்ன வேணாலும் பாலை ஊற்றி பண்ணுங்கள்.